சார் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிசி எக்ஸாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா. அதுக்கான வீடியோவும் நம்ம போட்டாச்சு, கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனும் சொல்லியாச்சு. மேம் நீங்க விமென்ஸ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 56 to 58 வந்துட்டு கண்டிப்பா வேணும். ஓகே, அப்ப மேல்க்கு எவ்வளவு தரலாம்? மேல் அப்படின்றத தாண்டி ஜெனரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஜெனரல் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 62ல இருந்து 64 வரைக்கும் இருந்தா ஒரு சேஃப் ஜோன். சோ அதுக்கு மேல சார் சொல்லுவாரு. ஓகே, சோ இப்போ நீங்க 62ல இருந்து 64 வரைக்கும் சேஃப் ஜோன் தான் சொல்லியிருக்கோம். நீங்க 60 பிளஸ் இருந்தாலே பிசிக்கல் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸாக்டா இது வந்து நம்மளால கேஸ்ட் வைஸ் சொல்ல முடியாது. ஓரளவு நான் வந்து சேஃப் ஜோன் தான் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது, என்ன கட் ஆஃப் இருந்தாலும் இனி அடுத்தது வரப்போகுது வந்து எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுது. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்காகவும் நிறைய பேர் நம்ம பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம இப்ப என்ன வச்சிருக்கோம், என்ன சொல்ல போறோம்? அது நீங்களே யோசிச்சு வச்சிருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்க. அதான் நீங்களே ஒண்ணு யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல. சரி, அதுதான் 45 நாள் தான் வந்துட்டு எஸ்ஐ எக்ஸாமுக்கு இருக்கு. அதுக்காக நம்ம பிரத்யேகமா வந்துட்டு அடா 247 தமிழ்ல இருந்து உங்களுக்காக வந்துட்டு அதிகாரம் 2.0 அப்படிங்கிற ஒரு பேட்சஸ் இருக்கு அருணன் சார். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு லாஸ்ட் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேட்ச் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் எஸ்ஐ பேட்ச்ல இதே மாதிரி நம்ம சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்.